ரெடியா வச்சிருக்கல? நான் ரெடி தல. எஸ் யூ கேன் டாக். மெமரிஸ். மெமரிஸ் ஓகேவா? மெமரிஸ், நினைவுகள். ஸோ என்னன்னா, இப்போ ஒரு பையனோ ஒரு பொண்ணோ உண்மையா லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோயேன். யாரோ ஒருத்தர், அது ரெண்டு பேர்ல யாருன்னா ஒருத்தர் உண்மையா லவ் பண்ணா கூட அவங்களே அந்த ஆப்போசிட்ல இருக்க பர்சன் விட்டுட்டே போனா கூட அந்த ட்ரூவா லவ் பண்ண பர்சனுக்கு வந்து அந்த மெமரிஸ்ன்றது வந்து ஃபேடே ஆகாது. ஸோ எப்பவுமே அவங்க கூடவே இருக்கும். சின்ன சின்ன விஷயம் பேசும்போது நடுவில் வெயிட் பண்ணோம், போக்குன்னு குத்துருவேன். ஓகே, அதெல்லாம் பேச மாட்டான். அப்பதான் மச்சான் ஆச்சரியமா கேட்டு வீடியோ எடிட் பண்ணி போட முடியும். அவனை இவனுக்கு பண்றது யாருக்கும் தெரியல. நானும் ஒன்னு சொல்றேன். அது வெயிட் பண்ணு, அவனை வெயிட் பண்ணு. இப்போ இவன் பேசுறது நீ கை மறந்துடுவேன். இல்ல மச்சான், நீ பேசுறத கழுவி நீ இப்படியே திட்டினாதான் தெரியும். பேசுறவனுக்கு பாக்குறவனுக்கு தெரியும் இவன் இவ்வளவு எல்லாம் இன்டராக்ட் பண்றான்னு. ஆனா இவர் மட்டும் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாரு, நான் தான் கெத்து அப்படின்றான். ஸோ எப்படின்னா அதான் ஃபர்ஸ்ட் இருந்தே போகலாம் மெமரிஸ். ஸோ மெமரிஸ் தேவை மறக்கவே மறக்காது. அவங்க எவ்வளோ கேவலமாக உங்களை ட்ரீட் பண்ணாலும் என்ன போகிறான் மெமரிஸ் வந்து ஐயோ தற்கரியெல்லாம் கூட வச்சுன்னு வரும். இவன் தொல்லை பெரும் தொல்லையா ஒட்டு சொல்ற பாடு தேய் தேய் ரகரகரகரன் தேய்ச்சி ராவி எடுத்து. ஸோ அதான் மெமரிஸ். திருப்பி ஃபர்ஸ்ட் மீண்டும் மீண்டும் எல்லாம் 6 மணி இருக்கும். ஸோ ஓகே, இதே நம்ம ஒரு கண்டென்ட்டா கூட இருக்கலாம். ஸோ மெமரிஸ், நினைவுகள். அதுதான். ஸோ மெமரிஸ்ன்றது வந்து ரொம்ப ஒரு பியூரான விஷயம். அது வந்து எப்படி சொல்றது, அந்த மெமரிஸ்ல வந்து தப்பே அப்படின்னு கிடையாது. அது வந்து ஒரு கிளியர் பிக்சரா இருக்கும். லைக் எப்படின்னா என்ன நடந்ததோ அதுதான் நமக்கு மெமரிஸா இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஒன்று மாத்தியோ இல்லை எக்ஸ்ட்ராவோ சொல்ல மாட்டோம். இதுதான் அப்படின்றது வந்து அது நம்ம தூங்கிட்டு இருந்தா கூட எழுப்பி கேட்டா கூட கரெக்டா சொல்லுவாங்க. இல்லை அவங்க கூட நம்ம சின்ன சின்ன மெமரிஸ் இருக்கும். ஸோ அது எப்பவுமே ஃபேட் ஆகாது. நான் என்ன பேசுனதே மறந்து அதுதான் நம்மளால ஸ்பெஷலிஸ்ட். அதுல நீ என்ன பேசுறே நடுவுல போட்டு மறக்க வச்சிருப்பல. அது கூட ஆல்ரெடி ஒன்று யூஸ் பண்ணிட்டான்டா. அவன் அழகா தரேன் அவன் அப்புறம் ரிலாக்ஸா இருக்கான் பாடுறா. அவன் பேசினாதானே ரிலாக்ஸா இருக்கான் அவன். ஸோ நம்ம என்னதான் அவங்கள மறக்கணும்னு நினைச்சாலும் அந்த மெமரிஸ் இருக்குல்ல, அந்த நினைவு, அது வந்து நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீ கேளு. மெமரிஸ்ன்றது வந்து நம்மளால வந்து அவங்களே விட்டு போனாலும் நம்மளால அந்த மெமரிஸை மறக்க முடியாது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப அவங்கள நினைச்சு அவங்க கூட போய் நிறைய ஏதோ பிளான் பண்ணியிருப்போம். அது எல்லாமே நடந்துட்டே வந்துட்டே இருக்கும். ஸோ நடந்துட்டே வரும்போது ஸ்டாப் ஆனாலும் சரி, ஸ்டாப் ஆகலாம் சரி, அது அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் இப்படி இருந்தது அப்படி இருந்தது. குட்டி குட்டி மெமரிஸ் வந்து நம்மளே நினைச்சாலும் அது நம்மளை விட்டு வெளியே போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ரைட்டு தான். நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உன்ன. இப்போ மெமரிஸ்ன்றது பசங்க இவ்வளோ ஞாபகம் வச்சிருக்கோம். ஆனால் பொண்ணுங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் வந்து அதிகம். ஸோ நம்மளோட அவங்க தான் நினைவு அதிகமாக வச்சுப்பாங்க. எதர் ஒரு டேட்டா இருக்கட்டும், ஒரு டைமா இருக்கட்டும், இந்த நாளில் இது நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இவ்வளவு நினைக்கிறியா? அவங்க உன்னை பத்தி நினைப்பாங்க 100% அது ட்ரூ. அதான் இவன் நினைக்கிறான்ல அந்த மாதிரி, அவங்க அந்த மாதிரி நினைப்பாங்களா? அவங்க உன்னை பத்தி இப்ப நினைப்பாங்களா? இப்ப நீ வந்து 10 மணி இப்ப நினைக்க மாட்டாங்க. ஆனா அவங்க எல்லாமே மைண்ட்ல இருக்கும், எல்லாமே தெரியும். எதுவுமே ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட மறக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ள அழுகுறான்னா ஜோக்கர் மச்சான், வெளியில மச்சான் மறப்பாங்கன்னு நான் சொல்ல மச்சான். மெமரிஸ் இருக்கும் மச்சான். அதை தாண்டி இப்போ அவங்களுக்கு எதனா ஒர்க் இருக்கலாம், இல்ல வேற எதனா. இப்ப நீ இப்ப மறக்கணும்னு சொல்ற எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணுங்க. என்னடா கேளுடா. இப்ப நீங்க எனக்கு மறக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் மறக்கணும்னு நினைக்கல மச்சான். அதான் நான் சொல்றேன். சொன்னீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நினைச்சாலும் மறக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, நீ வேணா வீடியோ கூட திருப்பி மறக்கணும்னா சொல்ல, நீயே நினைச்சாலும் உன்னால அதை மறக்க முடியாது. அது கிளியர் பிக்சரா உன் மண்டையில இருந்துட்டே தான் இருக்கும். நீ தூக்கத்துல உன்னை எழுப்பி கேட்டாலும் உன்னால அந்த டேட்டு டைம் எல்லாமே சொல்ல முடியும். ஏப்ரல் சொன்னதான். மெமரிஸ்ன்றது வந்து ஒரு அழகானது மச்சான். அதை நீயே நினைச்சாலும் அது உன்னட்டு போகாது. ஒரு சில மெமரிஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ஒரு சில மெமரிஸ் வந்து ரொம்ப சேடா இருக்கும். அது திருப்பி நமக்கு கிடைக்குமான்னு ஒரு விஷயம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா திருப்பி நம்மளுக்கு கிடைக்குமான்னு அந்த ஏக்கத்தை வந்து தூண்டுறதே அந்த மெமரிஸ் தான். சரி, மெமரிஸ் வந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது? அது ரொம்ப கஷ்டம் மச்சான். லைக் ஓவர் கம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பாசிபிள் இல்லாத மாதிரி தான் இருக்கு. லைக் எப்படின்னா, அதுதான் உனக்கு நான் தான் சொல்றேன், அந்த பர்சனையே வந்து உன்னை ஸ்ட்ராங்கா திங்க் பண்ண வைக்கிறதே அந்த மெமரிஸ் தான்.
ஸோ நீ அந்த பர்சனை வந்து அவங்கள விட்டு நீ தள்ளி வைக்கணும்னு நினைச்சாலுமே அந்த மெமரிஸ் வந்து அவங்கள திருப்பி உங்ககிட்ட கிட்ட தான் கொண்டு வருமே தவிர மேக்னெட் மாதிரி இழுக்குமே தவிர உன்னை வந்து அதை விட்டு வெளியே புஷ் பண்ணாது. ஸோ உன்னை இழுக்க தான். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓவர் கம்னு ஒன்று எதுவுமே இல்லை. இப்போ பசங்க எப்படிலாம் எப்படின்னா, இப்போ நீ ஒரு பிளேஸ் போகும்போது கிராஸ் பண்ணி போகிற, அப்போ உங்களுக்கு அது கண்டிப்பாக அந்த ஒரு மெமரிஸ் இருக்கும் அந்த ஸ்பாட்டில். ஜஸ்ட் அந்த 1 செகண்ட் திங்க் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த வேலை நம்ம பண்ணிட்டு போய் தான் ஆகணும். அடுத்த வேலை இருக்குது, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நீ அங்கேயே உட்காந்து அதே ஃபீல் பண்ணிவிட்டு இவர் மாதிரி திருப்பி இங்கே வந்து வீடியோ எடுத்துட்டு அப்படி இருந்தீங்கன்னா அப்புறம் உங்க லைஃப் உங்களுக்கு ஊற்றின்னு தான் போயிடும். எல்லாமே இருக்கும். எப்படி போகுது இந்த மெமரிஸ் உங்களை எப்படி மச்சான் அதான் சொல்றேன்ல, செய்யலாம் இல்லை மச்சான். இப்போ அந்த மெமரிஸ் எனக்கு தோணும் போது நான் அந்த இடத்துல உக்காந்தேன், எனக்கு ஒரு சிரிப்பு இருந்தது. அழுக அது வரும் வராம போது அது வேற மச்சான். சொல்றேன் லைக் அந்த எப்படி பண்றீங்க கூட்டு வந்துட்டு அந்த செகண்ட் வந்து அழுது தருவேன். ஸோ அந்த செகண்ட் வந்து ஒரு மாதிரி திருப்பி அந்த இடத்துக்கே போன மாதிரி இருக்கும் மச்சான். அங்கே உட்காரும் போது நான் இப்போ உங்ககிட்டயும் சரி ரோஷன்கிட்டயும் சொன்னது என்ன சொன்னேன், இங்கதான் இருந்தோம் இப்படிதான் இருந்தோம். ஸோ அந்த செகண்ட் வந்து ஒரு மாதிரி சிரிப்பா நல்லா இருக்கும். ஸோ அது வரைக்கும் எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுதோ நீ என்ஜாய் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் பேக் டு தி ஃபார்ம். கஷ்டப்பட்டு பேசுறாரு அவ்வளோ மெமரிஸ் முடிஞ்சிருச்சு. காஃபியும் காலி. இன்னைக்கு இது போதும்.